பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இன்னைக்கு நம்மளுடைய வேத படிப்பினைக்கு முதல் வசனமா மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 13-14 இருந்து வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற வசனமா இருக்கு. இந்த முதல் வசனம் வந்துட்டு ஒரு நங்கூரமான ஒரு வசனமா இருக்கு இன்றைய வேத படிப்பினைக்கு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு வாசல் வழியா நம்ம எல்லாருமே சென்று கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிற போது, ஜீவனுக்கு போகிற வாசல், நமக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் தான் நமக்கு தேவையான வாசலா இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, வாசலே இடுக்கமுமா இருக்குது, வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்ற நம்ம இந்த வசனம் மூலியமா நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம கேட்டுக்கு போற வாசல் அதே எப்படி இருக்குதுன்னா விசாலமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அது போகிற வாசல் விரிவா இருக்கிறது, விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள் அப்படின்ற பாக்குறோம். சோ இப்ப நம்ம ஜீவனுக்காக தேவன் நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட அந்த வழிக்காக நம்ம போயிட்டு இருக்கும் போது அந்த பாதை வந்துட்டு ரொம்ப குறுகியதா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த குறுகிய பாதையில நம்ம விசாலமான பாதையில நடக்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் சாய முடியாது. நம்ம ஒரே நூல் பிடிச்ச கோடு போட்ட வழி மாதிரி அதே வழியில, சின்ன வழியில நம்ம நடந்து போகிற பிள்ளைகளா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அதோடைய வாசல் இடுக்கமா இருக்குது, அதன் வழி நெருக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம இடது பக்கமும் வலது பக்கமும் சாயறதுக்கான நிலைமைகள் ஏற்படும் பொழுது அந்த ரெண்டு பக்கமுமே வந்துட்டு வஞ்சனை இருக்குது. அந்த வஞ்சனையில் நம்ம வீழ்ந்து விடாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடக்க வேண்டிய ஒரு வழிதான் வந்துட்டு நம்ம ஜீவனுக்காக போகிற வழியா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப இந்த இடதுபுறமும் வலதுபுறம் இருக்கிற பல வஞ்சனைகள்ல ரொம்ப முக்கியமான 2 வஞ்சனைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வஞ்சனையில வந்துட்டு அநேகர் எப்படி விழுகிறாங்கன்றத பாக்குறோம். அந்த வஞ்சனையிலிருந்து நம்மளை காற்றுக்கொள்ளும் வகைக்கு நம்ம என்னென்ன வந்துட்டு நம்ம தியானித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். முக்கியமா இந்த 2 வஞ்சனைகளை பத்தி நம்ம பாக்குறதுக்கான காரணம், இதுல அநேகர் இந்த வஞ்சனைகள்ல வந்துட்டு வீழப்பட்டவர்களா இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த 2 வஞ்சனைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்புறமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயம் இந்த வஞ்சனை இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்குன்றத பாக்குறோம். சோ இந்த 2 இதுலயுமே வந்துட்டு சத்ருவானவன் நம்மளை வந்துட்டு தள்ளி நம்ம வஞ்சனையில வீழ தள்ளதா பண்ணி நம்ம அந்த குறுகிய வாசலுக்குள்ள நுழைய விடாம பண்றான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் வஞ்சனையா இருக்கிறது வந்துட்டு பரிச்சயத்தின் வஞ்சனை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பாக்குறோம். The fall due to the familiarity அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த பரிச்சயத்தின் வஞ்சனை எப்போதும் எப்படி இருக்கும்னா, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம வந்து நெருக்கமான இருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் நம்மள வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வஞ்சனைக்குள்ள நம்ம நடத்துறத நம்ம பாக்குறோம். சோ அந்த வஞ்சனையில நம்ம மாட்டிக்கொண்டாலும் நம்ம வந்துட்டு தேவனிடம் வந்து பிரியமாய் இருக்க முடியாம தேவன் நம்மை விட்டு விலகிற காலகட்டங்களுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல இந்த எக்ஸ்ட்ரீம்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க எக்ஸ்ட்ரீம்ல வந்துட்டு கண்டனத்தின் வஞ்சனைன்னு சொல்லிட்டு அந்த வஞ்சனை இருக்கு. The fall due to self condemnation. நாமளே நம்மள தகுதி இல்லாதவங்களா நினைத்துட்டு நாம வந்து தேவன் கிட்ட போகாம நம்மளுடைய சொந்த முயற்சிகளால நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி செய்யறத அந்த வஞ்சனை இந்த கடைசியில இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. பல பேர் வந்துட்டு முதல் வஞ்சனையில விழுந்து போறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு இந்த வஞ்சனையிலையும் செல்ஃப் காண்டம்னேஷன், நம்மளே நம்ம தகுதி இல்லாதவர்களா நினைத்து கொண்டு நம்ம அந்த மாதிரி ஒரு வஞ்சனையில அகப்பட்டுக் கொள்வர்களா இருப்போம். ஸோ நம்ம இந்த 2 வஞ்சனைகளையும் குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல் வஞ்சனையான இந்த பரிச்சயத்தின் வஞ்சனையை நம்ம இன்னைக்கு முழுமையா ஆராய்ந்து பார்க்கலாம். நேரம் இருந்தா 2வது வஞ்சனையை நோக்கி நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா வரும் வாரங்கள்ல தேவனுக்கு சித்தமா இருக்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு முதல் வஞ்சனையா இந்த பரிச்சயத்தின் வஞ்சனை, அதாவது ஃபெமிலியாரிட்டி, த சின்ஸ் டியூ டு த ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்கலாம். இதுல வந்துட்டு இது எப்படிப்பட்ட பரிச்சயத்தின் வஞ்சனைனா எப்படியா இருக்குன்னா, அது எப்படிப்பட்ட எண்ணங்களை ஒருவனுக்கு கொடுக்கறதா இருக்குன்னா, தன்னைத்தானே நிற்கிறவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கறதா இருக்கும், தன்னைத்தானே தேறினவன் அப்படின்னு எண்ணத்தை கொடுக்கறதா இருக்கும், இல்ல நம்ம வந்துட்டு அடைஞ்சிட்டோம், நம்ம வந்துட்டோம், நம்ம ஆல்ரெடி மீட்கப்பட்டுட்டோம் அப்படின்னு போன்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வஞ்சனையா இது இருக்கு. இந்த வஞ்சனை வந்துட்டு
ஒரு புறம் இருக்க, இன்னொரு வஞ்சனை நம்ம சொன்னது போல தாழ்ந்து இனி வழியே இல்லை என்று நினைப்புகளை கொடுக்கிற ஒரு வஞ்சனையா இருக்கு. அப்போ பிசாசானவனுக்கு வந்துட்டு நம்ம இந்த வஞ்சனைகள்ல நம்ம தள்ளப்பட்டுட்டோம்னா, அவனுக்கு மேற்கொண்டு நம்ம கிட்ட வேலை செய்யறதுக்கான, நம்மளை அழிக்கிறதுக்கு தேவையான எந்த விஷயமும் செய்ய தேவையே இல்லாம ஆயிடுது. ஏன்னா இந்த வஞ்சனைகள் ஒரு சைக்கிள் போல நமக்குள்ள இருந்து தொடர்ந்து நம்ம அழிவுக்கு கொண்டு போறதை தவிர வேற எங்கேயுமே நம்மளை திரும்ப விடாம பண்ணுகிற ஒரு மோசமான வஞ்சனைகளா இருக்கு. இந்த இந்த வஞ்சனை முக்கியமா நம்ம இதயத்தை எந்த 2 திசைகளிலும் நம்ம சாய்க்க முடியாம நம்ம அப்படி நடுப்புற நம்ம நேரா தேவனை நோக்கி பார்த்த அந்த வண்ணமாவே நம்ம போகிற போதுதான் இந்த 2 வஞ்சனை வந்து நம்ம தப்பிக்க முடியறதா இருக்கும். அப்போ இந்த எதிரியானவன் நம்ம இந்த 2 வஞ்சனைகளுக்குள்ள எப்படியாவது ஒரு வஞ்சனைகளை சிக்க செய்யும்படியாக நமக்கான காரியங்களை செய்வான். நமக்கு மேட்டிமையான எண்ணங்கள் வரும்பொழுது நம்ம முதல் வஞ்சனையில சென்று அகப்பட்டு கொள்றதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பான். இல்ல நம்ம வந்துட்டு பாவம் செய்து நம்ம வீழ்ந்து விடும்போது இந்த 2வது வஞ்சனையா இருக்கிற குற்ற உணர்வு உள்ளக்குள்ள வஞ்சனைக்குள்ள நம்மளை செலுத்தி அதுல இருந்து நம்மளை மீள விடாம பாக்குறது, இது 2மே வந்துட்டு தொடர்ந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே இதை கொண்டு வந்து நம்மளை வீழத்தள்ளுகிற முறையில அவன் செய்து கொண்டு இருப்பான். சோ அப்படி இருக்கும்பொழுது நாம எப்படி நம்மளை காப்பாத்திக்க முடியும்? அப்போ இந்த வஞ்சனைய முழுசா நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை தெரிந்துக்கணும். அப்போ நம்ம அதுல இருந்து எப்படி மீண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த முதல் வஞ்சனையா இந்த பரிச்சயத்தின் வஞ்சனையை நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே போதுமான அளவுக்கு தேவனிடம் நெருங்கி அவரோட நம்ம இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களை இது நம்மளை கொண்டு வருதுன்றதை பார்க்குறோம். அது அநேக காரியங்களை குறித்தா இருக்கலாம். நம்ம சரியான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது கூட நாம தேடி கண்டுபிடிச்சிட்டோன்ற எண்ணமா இருக்கலாம். இல்ல வந்துட்டு நம்ம தேவன் ஒருவர் என்ற ஒரு உண்மையான சத்தியத்தை அறிந்தவர்களா அதை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்ற ரொம்ப சிலர் கூட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்ற எந்த ஒரு காரியம் நம்ம ஏற்கனவே செய்ததை வச்சு நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம தேவன்கிட்ட நெருங்கிட்டோம், நமக்கு வந்துட்டு தேவன் பரிச்சயமா இருக்கிறார் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுது இந்த வஞ்சனையில நம்ம கொண்டு போடுறதுக்கான வழிவகை ஆகுதுன்றதை பார்க்கலாம். வாசிப்போம் முதல் வசனமா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல இப்படி இருக்க தன்னைத்தானே நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப யார் நிற்கிறவனாக எண்ணுகிறவன் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில தன்னைக்கு வந்துட்டு தானே வந்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம், நம்ம சரியான பாதையில தான் நடக்கிறோம், நம்ம சரியா தான் இருக்கிறோம், தேவனுக்கு நெருக்கமா இருக்கிறோம், நம்ம செயல்கள் மூலயமா அப்படின்ற வஞ்சனைக்குள்ள நம்ம தொடர்ந்து போயிட்டோம்னா இந்த வஞ்சனையில வீழ்ந்து விடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம எப்பொழுதுமே நம்மளை நிதானித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த நிதானிப்பு நமக்கு தொடர்ந்து இருக்கணும். நம்மளை வந்துட்டு நிற்கிறவனா எண்ணுகிறவன் வந்துட்டு விடாதபடிக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற வசனம் சொல்லுது. சோ இப்ப இந்த பரிச்சயத்தின் காரணமா இந்த ஒரு பர்டிகுலர் பாவத்தினால பல பாவங்கள் இதோட சேர்ந்து கொள்ளும். அப்படி சேர்ந்து கொள்ளும் பொழுது அது நம்ம எப்பொழுதுமே நம்மள தொடர்ந்து அதுல இருந்து எழ முடியாதபடி பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லைங்களா? சோ அதை நம்ம ஒண்ணு பார்க்கலாம். எப்படிப்பட்ட பாவங்களுக்கு இந்த பரிச்சயம் வந்துட்டு வழிவகுத்துன்னு சொல்லிட்டு, முதல்ல இந்த பரிச்சயத்தின் காரணமா முதல் பாவமா வர்றது குற்றதா இல்லாதபடி இருக்கிறபடி நம்ம தோன்றும். அதாவது இன்ஃபாலிபிலிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஒரு குறையும் குற்றமும் இல்லை அப்படின்னு இந்த எண்ணம் கொள்கிறவர்களே வந்துட்டு இந்த பரிச்சயத்தின் வந்து நம்மளை மாற்றுமா இருக்கும். சோ இதற்கு முதல் வசனமா நம்ம வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 12-15 வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈழப்படுத்தினவனே, நீ தரையிலே விலை வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஆமென். ஆமென். சோ மொத்தமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அந்த பரிச்சயத்தின் காரணமா நம்ம குறையற்று இருப்பதா நமக்கு தோணுகிற ஒரு எண்ணம். இது வந்துட்டு நமக்கு வர எண்ணங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சத்ரு தான் நமக்கு காரணம், அவன் தான் வந்துட்டு நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறான்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த வஞ்சனை சத்ருவே வந்துட்டு இந்த வஞ்சனையில இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல சாத்தானவன் இந்த ஒரு வஞ்சனைக்குள்ள அவன் அகப்பட்டு தான் அவனுடைய மகிமையில இருந்து அவன் வீழ்ந்துதான்றதை பார்க்கிறோம். அது எப்படி நம்ம அதை வாசிக்கிறோம்னா,
அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னு அவனை பத்தி இந்த ஏசாயா அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப மிகுந்த கம்மியான வசனங்கள் தான் சத்ருவை பத்தின வசனங்களா இருக்குது. அதுல இந்த வசனம் ரொம்ப முக்கியமான இந்த 4 வசனங்கள் இருக்கு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அதனால அவன் வந்துட்டு பாதாளத்தை தள்ளுண்டு போறதை நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல அவன் மனதுக்குள்ள அவன் சொல்லிக்கிட்ட இந்த விஷயங்கள் அவனுடைய மேட்டிமையான இந்த எண்ணத்தை காமிக்குது. அந்த மேட்டிமையான எண்ணத்துக்கு சில விஷயங்கள் அவனை வந்துட்டு அந்த மாதிரி யோசிக்க வச்சுது அப்படின்றத பார்க்கலாம். வாசிப்போம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் வசனம் 13-17 வரை. நீ தேவனுடைய தோற்றமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஆமென். ஆமென். நீ இந்த வசனங்கள்ல முக்கியமா நிறைய வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சகலவித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் சத்ரு தேவனுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முக்கியமா அவன் யாருன்னா, அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபு. சோ நமக்கு தெரியும் தேவனை சுற்றி கேருபீன்கள்ன்ற தூதர்கள் அவங்க இருக்கிறாங்க. அந்த கேருபீன்கள் வந்துட்டு தேவனை சுற்றியும் அவருடைய மகிமையை எப்பொழுதுமே பார்க்கும் வண்ணமாக இந்த கேருபீன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்க எப்பொழுதுமே தேவனை பரிசுத்தர் 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 என்று சொல்ற வகையில அவங்களுடைய தொடர்பு தேவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கேருபீன்களில் உயர்ந்த சகல ரத்தினங்களாலும் பொன்னாலும் மூடிக்கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு தான் இந்த பிசாசானவன். அவன் வீழப்பட்டதுக்கு அப்புறம் அவனை பிசாசானவன் சொல்றோம். அதுக்கு முன்னாடி அவன் ஒரு கேருபா தேவனுடைய பர்வதத்துல அவருக்கு மிகுந்த நெருக்கத்துல தேவனை பார்த்த வண்ணமா இருக்கிற ஒரு கேருபா தான் பிசாசானவன் முதல்ல இருக்கிறான்றத நம்ம பார்க்கிறோம். இதை விட ஒரு தேவனுக்கு பரிச்சயமான ஒரு ஆள் இருக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளவு அருகில அதை காணக்கூடாத அதர்சனமான தேவனை உடைய மகிமைக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிற ஒரு கேருபுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், அப்போ தேவனுடைய மகிமைய பிரதிபலிக்கிற விதமா தான் அது அவங்க சுற்றி இருக்கிற கேருபீன்கள் இருக்கு. இன்னைக்கு நாம கூட தேவனை நம்ம அண்டிக் கொள்கிற பொழுது, தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா தான் நாம இருக்கிறோம். அந்த மகிமை தேவனிடமிருந்தே வருகிறது. அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு சுபாவம் மாறி இருக்குது தேவனுக்கிட்ட நம்ம வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா, அந்த மகிமை தேவனுக்கே உரியதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தோடய இருக்கணும். சோ அப்போ இந்த தனியா நமக்குன்னு மகிமை இல்லை அப்படின்றத அன்னைக்கு அந்த கேருபா இருந்த பிசாசானவனே வந்துட்டு அறியாமல் அந்த மகிமை தன்னுதுன்னு நினைச்சுதான் அவன் வந்துட்டு ஒரு மேட்டிமையான ஒரு எண்ணத்துக்குள்ள தள்ளப்படுறான்றத பார்க்கணும். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் அப்படின்ற வசனங்கள் நம்ம பார்க்கணும். உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை பார்க்கிறோம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றதா இருந்தாய். அப்ப இவ்வளவு வாசனங்களை வந்துட்டு அவனை பத்தி போட்டிருக்கும் பொழுது அவன் தேவனுடைய மகிமையை தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான்றத அவன் புரிந்துக்காம அவன் மனமேட்டிமை ஆகி அது அவனுடைய சொந்த மகிமைன்னு நினைச்ச தோட்டுதான்
அவன் தேவனுக்கு முன்பாக, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச வசனத்துல, என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து மனதுக்குள்ள எண்ணம் கொண்டவனா இருக்கிறான்றதை பார்ப்போம். அதை பார்க்கிறோம். அதே போல நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு நினைச்சிட்டான். அந்த தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறது மட்டும்தான் அவன் செய்கிற விஷயம்ன்றதை மறந்து, அந்த மகிமை தன்னிடமிருந்தே பிரதிபலிக்கிறதுன்ற எண்ணம் கொண்டவனா அவன் வந்துட்டு வஞ்சிக்கப்படுற தோட்டு தான் உன்னதமானவனுக்கு அவர் ஒப்பானவனா அவன் இருதயத்தை நினைக்கிறான். நினைத்த மாத்திரத்திலே அவன் தள்ளுண்டு போனவனாய் வந்து கீழே விழுகிறான்றதை பார்க்கிறோம். சோ இந்த பரிச்சயம் தேவனுக்கு அருகாமையில் இருந்து அவர் பரிச்சயமா இருக்கிறது, அதை விட யாருமே க்ளோஸா இல்லாம இருக்கிற ஒருத்தன் எப்படிப்பட்ட ஒரு மகிமையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறான்றத பாக்குறோம். சோ இப்ப இது ஒரு பெரிய வஞ்சனை. சத்துருவானவனே இந்த வஞ்சனையில வீழப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவதா, இந்த பரிச்சயத்தின் காரணமாக ஆணவம் அது வந்துட்டு நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த பாவத்துக்குள்ளேயும் இந்த பரிச்சயம்ன்றது நம்மள நடத்துறதா இருக்கும். இங்கிலீஷ்ல பிரசம்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். ஆமென். ஆமென். இது வந்துட்டு நமக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படாத ஒரு நெருப்பை அவங்க செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க 2 பேருமே ஆரோனின் வம்சத்துல, அதாவது லேவியர் வம்சத்துல ஆரோனுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த ஆசாரியத்துவத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்த 2 குமாரர்களும் இவங்கதான் முதல் 2 குமாரர்கள், நாதாபும் அபியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு தேவனுடைய கூடாரத்திற்குள்ள போய் அவங்க வந்துட்டு அங்க ஆராதனை செய்யறாங்கன்றத பாக்குறோம். கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்த அந்நிய அக்னியை அவர்கள் சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்ப அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரத்திலையும் லேவியர் கோத்திரம் மட்டும்தான் தேவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு கோத்திரம். அதுலேயும் பிரதான ஆசாரியரனும் அவனுக்கு பின்பாக வருகிற ஆசாரியரோட பிள்ளைகளும் தான் இன்னும் மிக அருகையில் இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்கு ரொம்ப அருகையில் இருக்கிற ஒரு ஆட்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க வந்துட்டு எல்லாரை விட நம்ம தேவனுக்கு நெருக்கமா இருக்கும், தேவனுடைய பிரசன்னத்துக்கு நெருக்கமா இருக்கிறோம்னு அந்த சத்ருவானவன் நினைத்ததை போலவே இன்னைக்கு அந்த கூடாரத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம எல்லாரை விட உயர்ந்தவங்களா இருக்கிறோன்ற அந்த மேட்டிமை எண்ணம் அவங்களுக்கு ஆணவமா மாறுது. தேவன் சொல்லாத விஷயங்களை அவங்க வந்துட்டு செய்ய முயற்சி செய்யறாங்கன்றத பார்க்கிறோம். அப்பொழுதே அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள்னு சொல்லி பார்க்கணும். உடனடியா அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கான தண்டனை கிடைக்குது அப்படின்றத பாக்குறோம். இதே இடத்துல இன்னும் வந்துட்டு இதை படிக்கும் பொழுது இது எங்கிருந்து அந்த அக்னியை கொண்டு வந்தாங்க, அங்க வந்துட்டு தேவன் கொடுக்கப்பட்ட முறைமையின்படி அந்த அக்னியை எடுக்காம வெளியே இருந்து அவங்க அக்னியை கொண்டு வந்தவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் தேவன் இன்னும் சில முறைமைகளை கொடுத்து தன்னுடைய சந்நிதியில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட முறைமைகளை அவர் ஏற்படுத்துறாரோ அதை சரியாக அதே போல அவங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு அவர் எண்ணுகிறான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர வசனங்கள்ல நம்ம படிக்கும்பொழுது நமக்கு தெரியும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 6-7. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்க கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனமாய் இருக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். சோ வந்துட்டு இருமாப்பு அடையாம இருக்க வேணும். இது வந்துட்டு கண்காணிகளுக்கு கொடுக்கப்பட்ட சில வசனங்கள்ல எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு எழுதுற வசனங்கள்ல அவர் சொல்றாரு. அதுல முக்கியமான இந்த 6-7 வசனங்கள், அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. பிசாசு அடைந்த ஆக்கினை எதனாலன்னா அவன் வந்துட்டு மனமேட்டிமை பெற்ற தோட்டு தான். அததான் நம்ம வந்துட்டு முதல் வசனங்கள்ல நம்ம வாசிச்சோம். அதேதான் பிசாசு அடைந்த அந்த ஆக்கினையில விழாதபடிக்கு அவன் நூதன சிஷனா இருக்கக்கூடாது, அவனுக்கு இருமாப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 2வது, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனமாய் இருக்க வேண்டும். அப்போ தன்னைத்தானே உயர்த்துகிறவனா எந்த காலத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறோம், நாம வந்துட்டு ஒரு சபையை நடத்துகிறவர்களா இருக்கிறோம், சபையில முக்கியமானவர்களா இருக்கிறோம்ன்ற எண்ணம் கொண்டவர்களா நாம இருக்கும் பொழுது யாரு இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு அந்த பரிச்சயத்தின் காரணமாக
தேவனுக்கு சரியான விஷயங்களை செய்யறோன்ற அந்த பரிச்சயத்தின் காரணமாக அந்த வஞ்சனையில் விழாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மூன்றாவதா, பரிச்சயத்தின் காரணமாக தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற பாவத்துக்கு பரிச்சயம் வந்துட்டு ஒரு வழிவகுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். ஆமென். ஆமென். சோ இந்த 10 வசனங்கள் நம்ம படிச்சோம். இதுல வந்துட்டு நமக்கு இந்த என்ன நடந்ததுன்றது தெரியறதுக்காகத்தான். சோ இது கர்த்தருக்கு விரோதமாய் இந்த மிரியாமும் ஆரோனும் எப்படி வந்துட்டு பேசி தெய்வ அதிகாரத்தையே வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாய் அப்படி பேசுறாங்கன்றத நம்ம இந்த வசனங்கள்ல பாக்குறோம். முதல்ல எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் மோசேவுக்கு விரோதமாய் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அதை கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை பாக்குறோம். சோ மோசேவுக்கு எதிராக பேசுறதா நினைச்சுதான் அவங்க அங்க பேசுறாங்க. எங்க கர்த்தர் வந்துட்டு மோசேவுக்கு மட்டும் அருகாமையில் இல்லை, நாங்களும் அவரோட அருகாமையில தான் இருக்கிறோம். அவர்களுக்காக கீர்த்தனம் பாடி இருக்கிறோம். அவருக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறோம். மோசே மட்டும் அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானவர் இல்லை அப்படின்னு அவங்க பேசுறத கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறார். அப்போ அவர் வந்துட்டு மோசே ஒரு வசனம் 3வது வசனம் சொல்லுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி. சோ மோசேவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த சாந்த குணத்திற்காக அவரை தேர்ந்தெடுக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அவன் தனியா மீதியான் தேசத்துல அவன் ஆடு மேய்க்க கொண்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் வந்துட்டு மோசேவை தான் தேர்ந்தெடுக்கிறார். மிரியாமும் ஆரோனும் அங்க அந்த எகிப்து நாட்டுல இருக்கும் பொழுதே இந்த அவர் தேர்ந்தெடுக்கிறான்றதை பார்க்கிறோம். சோ கர்த்தர் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சரியான காரணங்கள் இருக்கு. தேவன் வந்துட்டு பரிபூரணமா ஒவ்வொரு உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறாரு. அப்ப அவரு வந்துட்டு மோசேவுக்கான அந்த இடத்தை கொடுக்கிறாரு. அப்படி அவருக்கு மோசேவுக்கு எதிராக பேசும்பொழுது அது தேவனுக்கே எதிராக பேசுறதா இந்த இடத்துல எடுத்துக்கொள்றத பாக்குறோம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல்ல நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு அவர் பேசுறத பாக்குறோம். அவர் அப்பொழுது சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவர் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேவுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவங்க வந்துட்டு மோசே அவங்களுடைய கூட பிறந்த சகோதரனா இருக்கிறார். அந்த சகோதரனை பார்த்து பேசுற விதமா அவங்க பேசுறாங்க. ஆனா இங்க தேவன் அவர்கிட்ட கேட்கிறாங்க, என் தாசனாகிய மோசேவுக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல மோசே தேவனை ரெப்ரசன்ட் பண்ற ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறார். அப்போ அவருக்காக பேசுற அவருடைய வாய்களா அவர் இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் விரோதமா எப்படி நீங்க பேசுனீங்கன்னு சொல்லிட்டு தேவன் வந்துட்டு கோபம் அவர் மேல் மூழ்றதை நம்ம பாக்குறோம். கடைசியான 9வது வசனத்துல அவர்கள் மேல் கோபம் மூண்டு, 10வது வசனத்துல உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி
ஆனால் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்கு. ஸோ குஷ்டரோகியாய் வந்துட்டு மிரியாம் வந்துட்டு அந்த இடத்துல ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிச்சோம்னா இந்த வசனங்கள்ல மோசே அவர்களுக்காக போய் தேவனிடம் வந்துட்டு பிரார்த்தனை செய்யறதையும், அவர் வந்துட்டு 7 நாள் வந்துட்டாவது அந்த குஷ்டரோகம் இருந்துதான் அவளை விட்டு நீங்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றதும் நமக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், தேவனுக்கு விரோதமாய் பேச வச்சிருச்சு மிரியாமும் ஆரோனையும். அவங்களுக்கும் அந்த பரிச்சயம் இருந்த தோட்டம், அவங்களும் நெருக்கமா இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் கூடி பேசுறாங்க. அந்த ஆரம்ப காலத்துல சேர்ந்து வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு போய் எடுத்து உரைக்கிறாங்க. ஆரோனுக்கு வந்துட்டு அந்த லேவியர் ஆகமத்துல அந்த அவங்க அவர் ஒரு பெரிய ஒரு ஆசாரியரா இருக்கிறாருன்றத பாக்குறோம். இது எல்லாமே இருந்தும் கூட அவங்க மோசேக்கு எதிராக மோசே ஒன்னும் எங்களை விட பெரியவர் இல்லை அப்படின்ற வகையை அவங்க பேசுறத இந்த இடத்துல பாக்குறோம். அது தேவனுக்கே விரோதமாய் பேச வைக்கிறது. இதுவும் பரிச்சயத்தின் காரணமாக தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்ததாக இந்த இதே பரிச்சயத்தின் காரணமாக கீழ்ப்படியாமை எப்படி உள்ள நுழையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒருவர் தேவனால் எப்படி கைவிடப்படுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனம் 13-14. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தி ஈனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஆமென். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இதே சவுல் அவர் ராஜாவா இருக்கிறாரு. அவர் தான் முதல் ராஜாவா இருக்காரு இஸ்ரேல் தேசத்துக்குன்னு சொல்லி பாக்குறோம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு இதுக்கு முன்னாடி ராஜான்னு ஒரு மனித ராஜா இருந்ததே இல்லை. அப்போ முதன் முறையா அவர்கள் கேட்டு கொண்டபடியே ஒரு ராஜா வந்தது பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் வந்து மகிழ்ச்சியோட இருந்து சவுலுக்கு வந்துட்டு தேவையான அந்த கணத்தை கொடுக்குறாங்க. சவுல் வந்துட்டு போற இடமெல்லாம் தேவன் அவருக்கு வெற்றியை கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு எல்லா யுத்தங்களிலும். அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு அந்த கீழ்ப்படியாமைன்ற அந்த விஷயம் எங்கிருந்து சவுலுக்கு வருதுன்னா, சவுலுக்கு அந்த பரிச்சயத்தினாலதான். தேவன் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், தேவன் தன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த கோத்திரத்துல 12 கோத்திரத்துல இருக்கிற ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்தும் அத்தனை பேர்ல ஒருவனாய் சவுல் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறான். அந்த சவுல அந்த மேட்டிமையோட எண்ணம் அவனுக்குள்ள நுழையும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் அவனை விட்டு போகிறத பாக்குறோம். வாசிப்போம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனம் 22-23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கு முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். ஆமென். சோ இந்த வசனங்கள்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ அப்படின்ற இந்த வசனம் கேட்கப்படுது. இது சவுல் வந்துட்டு சாமுவேல் கிட்ட அவருக்கான காரணங்கள் அவர் சொல்றாரு. ஏன் அவர் கீழ்ப்படியாம போனாருன்றதுக்கான காரணங்களை சொல்றாரு. அந்த காரணங்கள் சரியாகனதா இல்லை. அதனால வந்துட்டு சாமுவேல் திரும்ப அவர்கிட்ட சொல்றாரு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் நீ செய்யக்கூடிய எந்த விஷயமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க போறது இல்லை அப்படின்றத சொல்றாரு. இது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையை கொண்டு வந்த அந்த எண்ணங்கள் சாமுவேலுக்கு அந்த மேட்டுமையான எண்ணங்களால மட்டுமே. தேவனால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டோம். நாம செய்யறதுமே இனிமே எல்லாத்தையுமே நம்ம சாமுவேலை கொண்டு நம்ம கேட்டுதான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நாமளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். நாம டைரக்டா நமக்கு தோன்றதை செய்யலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டவனா அவன் செயல்படும் பொழுதுதான் இந்த இடத்துல அவன் வீழப்பட்டு போயிடுறான்றத பாக்குறோம். அந்த 23ஆவது வசனத்தை பார்த்தோம்னா, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கும் ஈக்குவல்னு சொல்றாரு. அப்ப இரண்டகம் பண்ணுதல் எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா, பில்லி சூனியத்து பாவத்திற்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க இரண்டகம் பண்ணுதல். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. இது ரெண்டுமே இதுக்கு ஈக்குவல்பா. அப்ப முரட்டாட்டம் பண்றதுன்றது விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது, இதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப முரட்டாட்டம் பண்றதும் இரண்டகம் பண்ணுதலும் தேவனுக்கு எதற்கு ஈக்குவலான ஒரு பெரிய பாவங்களா இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லப்படுது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து
புறக்கணித்து தள்ளுகிறார். சோ மனத்தாழ்மையுடன் தான் சவுல் வந்துட்டு தன்னுடைய ராஜாங்கத்தை தொடங்குறாரு அவர் ராஜாவா இருக்கும் பொழுது. ஏன்னா பெஞ்சமின் கோத்திரம் இருக்கிறது சின்ன கோத்திரம், அந்த கோத்திரத்திலேருந்து அவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எல்லா கோத்திரங்களும் அவருக்கு அடிபணிந்து அவருக்கு வந்துட்டு தேவையான கனத்தை கொடுக்குது. ஆனாலும் தலைமைத்துவம் வந்த பிறகு, அதுல வந்துட்டு ரொம்ப நாள் அவர் இருந்த பிறகு, வெற்றிகளை கண்ட பிறகு அவர் என்ன பண்றாரு, அந்த ராஜ்யத்தை இழக்கிற நிலைமை, அவர் வந்துட்டு அவருடைய உயிரையும் இழக்கிற நிலைமை ஏற்படுது. தேவன் அவரை விட்டு பிரிந்து செல்றதை பார்க்கணும். இது அவருடைய கீழ்ப்படியாமையினால வருது. இதுவுமே தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ளே தனியாக உயர்த்தப்பட்டவர்ன்ற எண்ணம் கொண்டு அந்த பரிச்சயத்தினால வருகிற கீழ்ப்படியாமையா பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம். அதே போல இந்த பரிச்சயம் அது வந்துட்டு நம்மளுடைய துஷ்பிரயோகம், அதாவது தனக்கு எந்த ஒரு வேலையில இருக்கிறாங்களோ அந்த வேலைக்கு அவங்க துஷ்பிரயோகம் பண்றக்கூடிய வகையில இது பாவங்களை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12-17 வரை. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஆமென். அவன் இது வந்துட்டு அவங்க இவங்க 2 பேரும் யாருன்னா, ஏலி அப்படின்ற ஒரு பிரதான ஆசாரியார் இருக்கிறாரு. அந்த சாமுவேல் காலத்துல, சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதுல இருந்தே அவர் தான் பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவருடைய 2 மகன்கள் அடுத்த ஆசாரியர்களா ஆகிறதுக்கான தகுதியை உடையவர்கள். இவங்களும் தேவனுடைய கூடாரத்துல வேலை செய்கிறவர்கள். ஆரோனுடைய பிள்ளைகளை போல நெருக்கமா தேவனுக்கு அருகாமையில இருந்து அதற்கான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த ஹோப்பினி பினேகாஸ் அப்படின்ற 2 பேரும் பாவத்திற்காக ஆசாரிய பதவியை துஷ்பிரயோகம் பண்றதை நம்ம இந்த இடத்துல நமக்கு இப்ப வாசிக்க கேட்டோம். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க பலியிட வருகிறவங்கள அவங்களுடைய பலியிட முறைமைகள்லாம் முடிந்த பிறகு அதற்கு தேவையான விஷயங்களை லேவியரா இருக்கிற இவங்க, ஆசிரியர்கள் இருக்கிற இவங்க எடுத்து அதை பயன்படுத்தலாம்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த பலியை வரும்பொழுதே அந்த முறைமைகளை கூட முழுமையா அவங்க செய்ய விடாம அந்த இடத்துல அந்த ஆயுதம் ஒண்ணு கொண்டு வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்கிறான். அப்போ அந்த சட்டியில முழுமையா அந்த அதில் இருக்க கொழுப்புகள் தகனிக்கிறதுக்கு, அதாவது நீங்குவதற்கு முன்னாடியே அந்த சதைகளை எடுத்து அவங்க எனக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அவங்க கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அங்க பலி செலுத்துறவங்க எல்லாருக்குமே ஒரு இடரலை உண்டாக்குற வகையில அவங்க அந்த இறைச்சிக்காக அவங்க ஆசைப்படுறத பார்க்கிறோம். அதை எடுத்து செய்யறாங்க. அவங்களுடைய அந்த வேலைய அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க. அவங்களுடைய பதவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க ஏற்கனவே எப்படி அவங்க செய்யற முறைமையினால அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை. லேவியர்கள்ன்ற அந்த ஒரு இனத்தை ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து தேவன் அதுல அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு எந்த வகையிலும் லேவியர் கோத்திரம் பாத்திரவான்கள் அல்ல. இது தேவனுடைய தனிப்பட்ட அவருடைய ஒரு எண்ணமாதான் இருக்குது. அவங்களுக்கு அந்த கொடுக்கப்படுற அந்த ஒரு மகிமை அதை அவங்க எப்படி துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுறாங்க. இதனால வருகிற எல்லாருமே மனுஷரின் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள்னு சொல்லி இந்த கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ முறைமைகளை சரியா செலுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய இடரலா அந்த ஒரு பதவியில உட்கார்ந்துட்டு அவங்க 2 பேரும் செய்யறாங்கன்றத பாக்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 22-25 வரை. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான்.
அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஆமென். ஆமென். சோ இந்த மீதி இருக்கிற இந்த வசனங்கள்ல ஏலியால அவரால் முடிந்த வகையில அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பாக்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு சரியா தெரியுது இது கர்த்தருக்கு விரோதமான காரியம். அவங்க செய்யற வேலையே கர்த்தருக்கு அருகாமையில இருந்து அவருக்கு கூட செய்யற தேவ பணியா இருக்குது. மத்தவங்க எல்லா கோத்திரமும் கூட அவங்களுடைய சொந்த உழைப்பினால அவங்களுடைய வேலைகளை எடுத்து அவங்க செய்யறதுனால வருகிற பலன்களை வைத்துதான் அவங்க வாழுறாங்க. ஆனா இந்த கோத்திரம் மட்டும் தேவனோட வேலைகளை செய்து தேவனுக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையில இருந்து அவங்க வந்து எடுத்து அவங்க வாழுறத நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வேலையில இருக்கிறவங்க தேவனுக்கு எதிராக அவங்க செய்யற எல்லாமே தேவனுக்கு எதிராக செய்யப்படுற பாவம் செய்கிறையா ஆகுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இருந்து வாசிக்க கேட்கிறோம். அப்போ அவங்களுக்கு எதிராக விண்ணப்பம் செய்வார் இல்லை. இப்ப அவங்களுடைய பாவத்திற்கு அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட பலிகளை அவங்க செலுத்த முடியும்? ஏன்னா பலிகளை செலுத்துறதுலயே அவங்க பாவத்தை செய்யறாங்க. பலர் பலிகளை செலுத்துறதுல வந்துட்டு அந்த முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற இவங்க வந்துட்டு அந்த அந்த விஷயங்களை செய்ய விடாம மத்தவங்கள தடுக்கிற பாவத்தை செய்யறாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்போ தேவன் அவர்களை சங்கரிக்க சித்தமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுவுமே அவங்க எந்த மாதிரி ஒரு குடும்பத்துல எந்த மாதிரி ஒரு கோத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க, அந்த கோத்திரத்தோடைய அந்த இதை புரிஞ்சுக்காம அவங்க அதுக்கு பாத்திரவான்களா அவங்கள நினைத்து கொண்டு அந்த வேலைக்கான துஷ்பிரயோகத்தை அவங்க செய்யும் பொழுது அது அவங்களுடைய இந்த பரிச்சயத்தின் வஞ்சனைக்குள்ள அவங்க வீழப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே போல பிரமாணங்களை மறக்க வைக்கிறதா இருக்குது இந்த பரிச்சயத்தின் வஞ்சனை. அதையும் நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6-7. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். ஆமேன். ஆமேன். சோ இந்த ஊசாவுடைய இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சோ தேவனுடைய பெட்டிய தாவீது அங்க எருசலேம் நகருக்கு அவர் கொண்டு போகிறதுக்கு சித்தமாகி அவருடைய வீட்டிலிருந்து அபினதாப்ன்ற அவரோட வீட்டிலிருந்து தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவங்க ஒரு வண்டியில வைத்து அதை கொண்டு போறாங்க. அதை வந்து அந்த வண்டியில அந்த பெட்டி தேவனுடைய அந்த பெட்டி அசையும் பொழுது ஊசா வந்துட்டு அது வந்துட்டு பிடிக்கிற விதமாய் அதை தொடுறாரு. தொடும் பொழுது தேவனுடைய கோபம் உண்டு. அங்கேயே அவர் வந்துட்டு அடித்து சித்திடுறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு பயபக்தி கூட வந்துட்டு ஆபத்தாய் முடிகிறதுன்றதை பாக்குறோம். இதுவும் பரிச்சயத்தின் காரணமாக தான் யூசா வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை இங்க மறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த பிரமாணங்களை மறக்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த பரிச்சயம் ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தேவனுடைய பெட்டின்றது ஏலி இருந்த காலத்திலேயே அவரோட பிள்ளைகள் கடைசியா என்ன பண்றாங்கன்னா அந்த ஹோப்னியும் பிணைக்காசும் பிலிஸ்தீயர்கள் கூட வந்த ஒரு போர்ல வெல்றதுக்காக தேவனுடைய பெட்டிய கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் தேவனிடம் கேட்காமலேயே கூடாரத்துல எடுத்துக்கொண்டு போய் அந்த சண்டையில அந்த யுத்தத்துல கொண்டு போய் அதை நடுப்புற வைத்து அதன் மூலியமா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு அதை கொண்டு போறாங்க. அப்ப பிலிஸ்தியர்கள் அந்த போர்ல வென்று அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் அவங்களுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் அவங்க தாகோன் அப்படின்ற ஒரு 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 சாமியை அவங்க கும்பிடுறாங்க. அந்த தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை போய் வைக்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த தேவனுடைய பெட்டி அங்க போனதுல இருந்து பிலிஸ்தியர்களுக்கு பல நோய்களால் தாக்கப்பட்டு அவங்க தொடர்ந்து அழிவுக்குரிய ஒரு ஒரு பாதையில நடந்து அப்புறம் தேவனுக்கு அந்த அப்போதைக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஜென்டைல்ஸா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க யாருமே வந்துட்டு இவங்க இல்லை, இஸ்ரேல் மக்கள் இல்லை.
அப்படிப்பட்ட பிலிஸ்தியர்களுக்கு கூட, அந்நியமா இருக்கிறவங்களுக்கு கூட தேவனிடமிருந்து பயம் உண்டாகி, அவங்க அந்த அந்த பெட்டிய திருப்பியும் தொடாம அத கொண்டு ஒரு வண்டியில வைத்து அத இஸ்ரேல் நோக்கி அனுப்பி விடுறத பார்க்கிறோம். அப்போ வந்தம்போது அந்த பெட்டி வந்துட்டு இந்த அபினதாப்ன்ற இந்த இஸ்ரேல் வீட்டின் அந்த கரையோரமா வந்து நிக்கிற தொட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் அவங்க வீட்டுல வைக்கிறாங்க. அந்த வீட்டுல கிட்டத்தட்ட 20 வருஷமா தேவனுடைய அந்த பெட்டி அந்த வீட்டுல தான் இருக்குது. சோ அப்ப அங்கேயே வளர்ற அபினதாபின் குமாரன் தான் அந்த ஊசான் என்கிறவர். அவர் வந்துட்டு அங்கேயே வளர்றாரு. கிட்டத்தட்ட 20 வருடமா அவங்க வீட்டுல அந்த பெட்டி இருக்கும் பொழுது கூடவே வளர்றாரு. அவங்க வீட்டுல தான் வந்து தேவனுடைய பெட்டி இருக்கு. அது மூடப்பட்டதா இருக்கு. சோ அத பார்த்து வளரும்போது இந்த பெட்டியின் மேல இருக்கிற அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் அவங்களுக்கு குறைந்துருது. அத வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமா அவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஒரு ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு தேவனுடைய கூடாரத்துக்குள்ளேயும் மட்டுமே இருக்க வேண்டிய அந்த பெட்டி அந்த இடத்துல அவங்க வீட்டுல ரொம்ப நாள் அவங்க இருக்கிறத பார்த்து ஊசாவுக்கு வந்துட்டு அந்த பரிச்சயத்தின் காரணமாக அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், தேவன் வந்துட்டு இந்த பெட்டியை எப்படி எடுக்கணும், அதுக்கு யாரும் பார்க்க கூடாத வண்ணமாய் அந்த அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு பின்னாடி போட்டுட்டு அதை வந்துட்டு அதற்கு இருக்கிற அந்த கோள்கள் மூலயமா தான் அதை தூக்கணும், அதை நேரடியா தொட்டு கூடாதுன்ற எல்லா பிரமாணங்களையும் கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாத்தையும் மறந்த விதமாக அதை தொடுறான்றத பாக்குறோம். அப்ப ஏன்னா அவங்க வீட்லயே ரொம்ப நாள் இருந்துச்சு, இதுல ஒண்ணும் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லைன்றத அந்த வகையில அவன் அந்த இடத்துல செய்யறத பாக்குறோம். அதற்கு தேவன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அதை நினைவூட்டும் வகையில அங்க உடனே அவனுக்கு அதை அவன் அடிச்சு எல்லாருக்கும் நினைவுபடுத்துறாரு. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் என்னைக்குமே ஒழிந்து போறது இல்ல. அது தொடர்ந்து யாரா இருந்தாலும் பரீட்சையின் காரணமாக கூட அதை வந்துட்டு யாருமே வந்துட்டு கடந்து சென்றுட முடியாது அப்படின்றத நினைவு கூட்டும் வகையில இந்த நிகழ்வு நடங்கிறத பாக்குறோம். வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆமென். ஆமென். அப்ப நாம தேவனுடைய அசைவில்லாத ராஜ்யத்தை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ள கடவோம். அப்ப பயத்தோடையும் பக்தியோடையும் தான் நம்ம தேவனை அணுகிறவர்களா இருக்கணும்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் நம்ம தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு அவருடைய சொல்லி இருக்கிற வார்த்தைகளை மறந்து நம்ம என்னைக்குமே செயல்பட முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கு. மேற்கொண்டு வாசிக்கலாம். இந்த பரிச்சயம் வந்துட்டு எப்படி இச்சை உள்ளவர்களா ஆக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் வசனம் 4-6 வரை. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஆமென். ஆமென். இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த வசனங்கள்ல தேவனுடைய பல அற்புத அடையாளங்களை கண்டு அவர் வந்துட்டு பலத்த கைக்குள்ளே இந்த மக்களை மீட்டு எடுத்து வராருன்றத அவங்க பாக்குறாங்க. அவங்க தேவனுடைய பிள்ளைகளா அவங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட தேவன் அவங்களுக்கு இருக்கிறாங்கன்றத அந்த சமுத்திரம் பிரிந்து 2ஆக பிரிந்து அவங்க நடுப்புல வரும்பொழுதெல்லாம் அதை பார்த்து பெரிய பாட்டுகள்லாம் படிக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். சங்கீதத்தாலும் கீர்த்தனைகளெல்லாம் அவரை வந்துட்டு மகிமைப்படுத்துறாங்கன்றத பாக்குறோம். அப்போ தேவனுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம். அப்ப தேவன் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் அதிகமாய் போய் ஒரு கட்டத்துல அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலைவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அங்க இறைச்சி இல்லாம எனக்கு இறைச்சி வேண்டும். ஓகே, எகிப்துல நாங்க சாப்பிட்ட மச்சங்களும் வெள்ளரிக்காய்களும் கொம்மட்டி காய்களும் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அதிக இச்சை உள்ளவர்களாக ஆறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ தேவன் வந்துட்டு அருகாமையில வந்து இவங்களுக்காக இறங்கி இவ்வளவு அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அதற்கான பயபக்தி போய் அவங்க வந்துட்டு எதை வேணா நான் தேவன் கிட்ட எப்படி வேணா கேட்கலாம், அவருக்கு இது பிரியமா இருக்குமா இல்லையா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் நீக்கிட்டு அவங்க செயல்படுறத பாக்குறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல
நாமும் பொல்லானவங்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டங்களா இருக்கிறது. ஆமேன். ஆமேன். இப்ப இவங்க பண்ண இந்த தப்புனால இவர்கள் அநேகர் வந்துட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும் அந்த வண்ணாந்திரத்துல. அதே போல அவங்க இச்சித்தது பொல்லாங்காததை இச்சியாத படிக்கு நமக்கு இது திஷ்டாந்தங்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு உதாரணமா கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைகள் ஆயிடுச்சுன்றதை பார்க்கணும். ஸோ தேவன் அவங்களை கொண்டு வராரு. அவர்களை வந்துட்டு அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு கொண்டு போகிற வழியில அவங்க வந்துட்டு தேவையில்லாம தேவனுக்கு எதிராக அவங்க செயல்படுறதுக்கான வழிவகை வந்துடுச்சு. இதுக்கான காரணம் இச்சை. இந்த இச்சை உண்டானதுக்கான காரணம் அவங்க தேவனுக்கு அருகாமையில் இருக்காங்கன்ற அந்த பரிச்சயத்தினால. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் அதிகாரம் 16:18-20 வரை. அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆமென். ஆமென். ஸோ இது வந்துட்டு நமக்கு சம்சோனின் கதைன்னு சொல்லி நமக்கு தெரியும். தனது அவனை வந்துட்டு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறான். ஆனா அவரோட அழைப்பின் காரணமாக அவன் அசாதாரணமான ஒரு வலிமை பெற்றவனா இருந்தும் கூட அவனுடைய ரகசியங்களை வந்துட்டு மனிதர்களுக்கு வந்துட்டு அவன் வெளிப்படுத்துறான். அதனால வந்துட்டு கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை கூட அறியாமல் அவன் போறான்றத இந்த வசனங்களை பாக்குறோம். இந்த தேலிலாள்ன்ற இந்த பிலிஸ்திய மக்களை சேர்ந்த இந்த பெண் வந்துட்டு தொடர்ந்து சாம்சோன் கிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க, உன் இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்து, உனக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட வலிமை இருக்குது, அது எப்படி இருக்குது, எதனால வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடர்ந்து வந்து நச்சரிக்கும் விதத்துல அவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவன் கடைசியா வந்துட்டு அவனுடைய உண்மையை அவன் சொல்லுறான். அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. ஸோ இதை சொன்ன உடனேவே அதை செய்துட்டு அவ வந்துட்டு பெலிஸ்தியருக்கு அவளை கை கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போது சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரையை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல் உதறி போட்டு போய் வெளியே போவேன் என்றான். சோ அவன் வந்துட்டு அறியாமையில வந்துட்டு அங்க அகப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். தேவன் தன்னை விட்டு பிரிந்து சென்றுட்டாருன்றதையே அறியாம எனக்கு திருப்பிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா பல முறை இவனும் வெற்றியை சந்தித்தவன் தான். பிறப்பிலிருந்தே வந்துட்டு வலிமை பெற்றவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இது வரைக்கும் அழிவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கூட அவனுடைய முடி சிறைக்கப்பட்டு விட்டது கூட தெரியாம தன்னை விட்டுட்டு தேவன் விலகிட்டாருன்றதையும் புரிஞ்சு கொள்ளாம திருப்பி வந்துட்டு யுத்தத்துக்கு போற இடத்துல வந்துட்டு அவன் பெலிஸ்தியர்கிட்ட பிடிபடுறான்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பெலிஸ்தியர்கிட்ட மாட்டி அவன் எப்படி கடைசியில திருப்பியும் ஒரே ஒரு தடவை தேவன் கிட்ட இருந்து வலிமையை பெற்றுக்கொண்டு அவங்க எல்லாரையும் வந்துட்டு அவன் அழிக்க காரணமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம நியாயாதிபதிகளை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும். சோ அப்ப இந்த இடத்துல கூட பாருங்க, அவன் அறியாமையில வந்துட்டு அவன் போறதுக்கான காரணம், தேவன் வந்துட்டு ஒரு முறை என்னை தேர்ந்தெடுத்து என்னை அபிஷேகம் பண்ணிட்டாரு, என்னை வந்துட்டு அசாதாரண அந்த வலிமையை எனக்கு கொடுத்துட்டாரு. அதை தொடர்ந்து எனக்கு என்ன பண்ணாலும் என் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்னு அவன் நினைச்ச அந்த தப்புனால மட்டும்தான் அவன் வந்துட்டு இப்படி வீழ்ந்து போறதை இந்த இடத்துல பாக்குறோம். அப்போ தேவனுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை அவன் செய்யாம எதிரி நாட்டு வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை எடுத்து அங்க வந்துட்டு அவங்கள மணந்து கொண்டு அவளால் வஞ்சிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க சந்திக்கிறத நம்ம பாக்குறோம். இதுவுமே வந்துட்டு தேவன் வந்துட்டு தன்னை தேர்ந்தெடுத்ததுனால அதற்கான அந்த பரிச்சயத்தின் காரணமா அவன் வந்துட்டு வீழ்ந்து போறத பார்க்கிறோம். வாசிக்கலாம் மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-6 வரை. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா?
இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். ஆமென். சோ இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்ததுதான். இதுல வந்துட்டு அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அங்கே அவரால் எந்த பலத்தையும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இங்க இருக்கு. சோ இப்ப இதே இடத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு இடத்துல நீங்க இருந்த இடத்துல இருந்தே நீங்க வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலையால் வந்து சரியாவான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டுன்னு சொல்லி வசனம் இருக்கும். இப்ப இங்க இருக்கிறவங்க இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்ல, இங்க அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துக்கிறது இங்க இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்ல, அவருடைய சொந்த அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்துன்ற அந்த வளர்ந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு அவிசுவாசத்தினால நிறைந்து இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் பெருசா செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அநேக ஊர்களுக்கு சென்று தேவன் அற்புத அடையாளத்தை செய்ய முடியுது, அவருடைய சொந்த ஊர்ல அவரால் செய்ய முடியல. அப்ப இந்த ஊர்ல இருக்கிற அதே யூதர்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் மத்த ஊர்ல கலிலேயாலயோ இல்ல எருசலேம்லயோ இருக்கிற ஊர்ல இருக்கிற யூதர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்த ஊரா இருந்த தொட்டு அவர்களுக்கு அவர் பரிச்சயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர்களுடைய யோசேப்பு உடைய மகன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவான்னு சொல்லி அவங்க இங்க கேட்கறத பாக்குறோம். சோ அப்ப தேவன் எழுந்து அந்த அந்த சினகாகுல அவர் வந்துட்டு பேசும் பொழுது, அந்த ஜெபாலயத்துல அவர் பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, எதற்காக அப்படி சொல்றாரு, அந்த ஏசாயா அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து படித்தது இன்றைக்கு அது நிறைவேறியதுன்னு அவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வர முதல் சிந்தனை, எப்படிப்பட்டவரா இவர் இருக்காரு, எப்படி இந்த வசனங்களை இவர் சொல்றாரு அப்படின்றதுக்கு முன்னாடி இவரு தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. ஏன்னா அவங்களுக்கு இவருடைய அப்பா அம்மா யாருன்னு தெரியும். மற்ற பட்டணங்கள்ல இவருக்கு பத்தி தெரியாத விஷயங்கள் அதிகமா இவங்களுக்கு தெரிந்த தோட்டு தேவனுடைய வார்த்தைய முழுவதுமா புறக்கணித்துட்டாங்க. அது குறித்து கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்றத இந்த இடத்துல பாக்குறோம். யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களின் சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்ம இடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, யாருமே இன்னும் எங்கேயும் எதுவுமே போயிடலையே, எப்படி இவருக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு சொல்லி பாட்டு இடரல் அடைகிறார்கள்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அப்போ கனமே வந்துட்டு அந்த சொந்த ஊர்லயோ சொந்த வீட்டிலேயோ கிடைக்கிறது இல்லை ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த ஒரு தீர்க்கதரிசியை வந்துட்டு அந்த இடத்துல கனம் பண்ணப்படுறது இல்லைன்னா, அவங்க எல்லாருக்குமே அவர் பரிச்சயமா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான். அவர் வந்துட்டு இந்த வீட்டுல இருக்கிறவர் தான் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஊர்ல இருக்கிறவர் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த தெரியும்ன்ற விஷயத்தினால மட்டுமே பல விஷயங்களை வந்துட்டு நம்ம கண்ணு காணாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா அது அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அங்கே அவர்கள் சில நோயாளிகள் மேல் கை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி இங்க பாக்குறோம். அப்போ அவருடைய இயேசு அவர்களோட இருந்து அதிகப்படியான பரிச்சயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால மட்டுமே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாம அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது விசேஷமா நாசரேத் ஊருக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதே ஊர் தான் தேவனை மலையிலிருந்து சென்று தள்ளி விடுறதுக்கும் முயற்சி செய்யறாங்க. அவங்க எங்கேயுமே அவங்களை கொண்டு போய் இயேசுவை வந்து நிறுத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி இவர் ஃபார்மலான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கே செய்ய விடாம இவர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவர் மலை குன்றுல இருந்து அவரை தள்ளி விடுறதுக்கு முயற்சி செய்யறத பாக்குறோம். இதுவும் வந்துட்டு பரிச்சயத்தின் காரணமாவே இந்த இந்த பாவங்களை அவங்க செய்ய முயற்சி செய்யறாங்கிறத பாக்குறோம். வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 27, 28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினால் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆமென்.
ஆமேன். அடுத்தபடியா இவங்க மாயக்காரரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது இந்த பரிச்சயத்தினால ஹிப்போக்ரிட்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுறபடி இவங்க எல்லாருமே மாயக்காரர்களா ஆயிட்டாங்க. எதனால? இவங்களுக்கு வேதத்துக்கும் பரிச்சயம் இருக்கு. அந்த ஒரே விஷயத்தினால மட்டும். வேதத்தை கற்று அறிந்தவர்களா இருக்கிற இந்த பரிசேயர்கள் வேதத்தை குறித்து அவ்வப்பொழுது வந்துட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது தகர்க்கம் பண்றதும், அதே போல அதை பத்தி ஆராய்ந்து பார்க்கிறதுமே இவங்களோட வேலையா இருக்குது. அதனால வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்குள்ள 2 பிரிவா அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. சதுசேயர்கள், பரிசேயர்கள்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு அவங்க படிச்சிட்டு இருக்க அந்த கொள்கை விரோதம் காரணமாக அவங்க பிரிந்திருக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஆனா பல விஷயத்துல அவங்க ஒன்னா சேர்ந்தும் அவங்க இருக்கிறாங்க. சோ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு தேவனோட வார்த்தையில சொல்லும் பொழுது, மாயக்காரராகிய வேத பாரகரே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க வந்துட்டு வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பரிச்சயம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களா இருந்து, இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு தேதிக்கு இயேசு வந்து அவங்க கிட்ட இந்த வேதத்துக்கான உண்மையான விளக்கத்தை கொடுக்கும்போது அதை ஏற்க மறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. தேவன் எப்படிப்பட்ட விஷயங்களை எந்த நாளில செய்யறாருன்றதை மட்டுமே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர, அவரு எந்த மாதிரி விஷயங்களை செய்யறாரு அதற்கான ஆணி வேர் வந்துட்டு தேவனுடைய வசனத்துல இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முற்றிலும் அவங்க தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். கண்ணுக்கு முன்னாடி இருந்த அந்த மனிதனை பார்த்தாங்களே தவிர அவர் செய்கிற கிரியைகளையும் அவர் பேசுகிற வார்த்தைகளையும் அவங்க காணாம போறாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து சொல்றாரு. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். எல்லாம் தெரிஞ்சது போல அவங்க நடந்துக்கிறாங்க, நீதிமான்களை போல தங்களை காண்பித்துக் கொள்கிறாங்க. ஆனா உள்ளத்தை பார்க்கக்கூடிய தேவன் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள பொல்லாப்பு இருக்குப்பா, உங்களுக்குள்ள வஞ்சகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவங்களை பார்த்து இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 39-40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஆமென். ஆமென். அநேக நேரங்கள்ல நாமளும் கூட தேவன் கிட்ட செல்வதற்கு மனதில்லாம இருக்கிறோமான்னு நம்ம நிதானித்து பார்க்கணும். ஏன்னா நம்மளால செய்ய முடிகிற விஷயங்களை நமக்கு அநேக முறை நம்ம செய்து நமக்கு பரிச்சயமா இருக்கிற விஷயமா இருக்கும் பொழுது அதுல நம்ம தேவன் கிட்ட செல்லுவதே கிடையாது. நம்மளால செஞ்சிக்க முடியும்ன்ற நினைப்போட நம்ம சில காரியங்களை செய்வோம். நம்மளால செய்ய முடியாத காரியங்களுக்கு மட்டும் நம்ம தேவனை வைத்திருக்கிறோம். அதுக்காக மட்டுமே தேவன் கிட்ட போறதா நம்ம அடிக்கடி செய்யறத நம்ம பாக்குறோம். அப்போ வந்து இந்த இடத்துல அவர் வாசிக்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. சோ அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் நித்திய ஜீவன் உண்டு என்று அவங்களுக்கு தெரியுது. ஆனா அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளாம் அவைகளே அப்படின்றத அவங்க பார்க்க மறுக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றது அங்க வந்துட்டு அந்த வேதத்துல இருக்குது. அதை உணர்வு உள்ளவர்களாக அவங்க படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அவங்களுடைய சிந்தனைகளால, அவங்களுடைய மனிதனுடைய எண்ணங்களால நிறைந்தவர்களா அவங்க இருக்கும் பொழுது தேவன் கிட்ட ஒரு விஷயத்துக்கும் போறதுக்கு அவங்களுக்கு மனதில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ தேவன் நமக்கு வந்துட்டு எல்லா விதமான விஷயங்களை கொடுத்து இருந்தும் கூட, நம்ம கண்கள் இருந்தும் கூட குருடனா இருக்க முடியுமா? காதுகள் இருந்து கூட நம்ம செவிடனா இருக்க முடியுமா? அப்படின்ற வசனங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். இதே வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, கண்கள் இருந்தும் அவர்கள் குருடர்களா இருக்கிறார்கள், செவிடா இருக்கிறார்கள், அவங்களுக்கு காதுகள் இருந்தும் சொல்லிட்டு, காது உள்ளவர்கள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனங்கள் கூட இருக்கு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15-17 வரை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஆமென்.
ஆமென். சோ வெளிப்படுத்துற விசேஷத்துல லவோதிக்கேய சபையை நோக்கி சொல்லுகிற இந்த வசனங்கள் நமக்கு வந்து தெரிந்த வசனங்கள் தான். அப்ப இந்த சபையை நோக்கி அவர் சொல்லும்போது அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்புறாங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவிசயம் பண்ணன் என்றும் ஒரு குறையும் சொல்ல முடியாதபடிக்கு அவங்க இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க வந்துட்டு குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாரு. அவங்க வந்துட்டு தரித்திரரா இருக்கிறாங்க, பரிதபிக்க கூடவங்களா இருக்கிறாங்க, நிர்பாக்கியம் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு பெரிய பெரிய இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்கள சொல்றாரு. நீங்க இப்படிதான் இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டதா இருக்கு. அவங்க எல்லாத்தையும் சரியா செய்யறவங்களா இருக்கிறாங்க தான் அவங்க நினைத்துக் கொள்றாங்க. எல்லா முறைமைகளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கோயிலுக்கு போறாங்க, இல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக அவங்க செய்யறாங்க. எல்லாமே மனிதர்களுடைய செயல்கள் மூலியமா அவங்க வந்துட்டு தேவனுக்கு சரியாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்டவங்க குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிறாங்கன்னு தேவன் சொல்றாரு. நீ குளிரா இருந்தினா கூட உனக்கு எதுவுமே தெரியலன்னா கூட நான் சொல்லி கொடுத்துருவேன்ப்பா. உன்னால வந்துட்டு அதை கேட்டு நீ செய்ய முடியும். ஆனா நீ எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு கத்துக் கொடுங்கன்னு வந்து நிக்கிறதும் இல்ல. அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்சு சரியா நடக்கிறவனும் இல்லை. நீ அனலும் இல்லாதவனா இருக்கிற. நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிற தோட்டு உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுது நீ எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினைக்கிறவங்களா இருக்கும்போது அந்த பரிச்சயத்தின் காரணமாக இயேசு கிறிஸ்துவா எனக்கு தெரியுமே, அவர் வந்து வார்த்தைகள் எனக்கு தெரியுமே, நீங்க வந்து எதுக்கு எனக்கு என்ன புதுசா எனக்கு என்ன சொல்லிட போறீங்க அப்படின்னு அநேகர் இன்னைக்கு கூட நம்ம தேவனை பத்தி சொல்லும் பொழுது நம்மளை வந்துட்டு உதறி தள்ளுறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க தெரிந்து வைத்திருக்கிற அந்த கொஞ்சம் போதும், அந்த பரிச்சயமான விஷயம் போதும்ன்ற அந்த வஞ்சனையில வீழப்பட்டவர்களா இருக்கிற தோட்டு தான் இன்னைக்கு வந்து தேவனை பற்றி கேட்கறதற்கு அவங்க விருப்பம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. தேவன் வந்துட்டு 3 பேர்ன்னு சொல்லி அவங்க சின்ன பிள்ளையில இருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கும் வந்துட்டு அவங்களால மாற்றிக்கொள்ள முடியாததுக்கான காரணம் தேவன் 3 பேர் தான்ற அந்த பரிச்சயம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ன்ற எண்ணம். திரும்பி சொல்றது இப்படிதான் இருக்கான்னு அந்த பெரிய மக்களை போல வேதத்தை போய் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருந்தாங்கன்னா, அதுக்கான இடத்த அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு குளிரா இருந்ததுல இருந்து தேவன் அவங்கள அனலா மாத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெரியாதவங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அவங்க மனம் உவந்து அவங்க அதுக்கு ஒப்பு கொடுத்து அதை தேடும்போது அவர் கண்டடையத்தக்க தேவனா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கு இடமே கொடுக்காம நான் அறிய வேண்டியது இன்னும் எதுவுமே இல்ல, நான் தெரிய வேண்டியது எனக்கு எதுவும் பாக்கி இல்ல, எனக்கு தெரிந்தது எல்லாமே சரியா இருக்கு, நான் தொடர்ந்து நான் செய்யற வண்ணமாகவே நான் செய்து வந்தேன்னா தேவனுடைய நாள் வரும்பொழுது நான் வந்துட்டு அவர் நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிக்கத்தக்கதாய் இருப்பேன் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க நடுப்புற இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தெரியலன்னு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, சரியான சத்தியத்துக்குள்ளேயும் அவங்க இல்ல. இப்படி குரிலும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இந்த வெதுவெதுப்பா இருக்கிறவங்க வாந்தி பண்ணி போடுறதா சொல்லுவாரு. உன்னை என்னுடைய சந்நிதியில நான் நீக்கிடுவேன், உனக்கு வந்துட்டு எந்த விதமான அனுகூலமும் கிடைக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா தேவன் மாற வேண்டிய தக்க இடத்துல அவங்களும் மாறுறதுக்கு தயாரா இருக்கணும். அன்னைக்கு அந்த பெரையா மக்கள் பற்றி பார்க்கும்பொழுது அவங்க கையில அன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட்னு சொல்லப்படுற இந்த புதிய ஏற்பாடு புத்தகமே இல்லை. வாயின் வழியா சொல்லப்படுற ஒரு விஷயமா தான் வந்து புதிய ஏற்பாடு விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒரு அப்போஸ்தலர்களும் சென்று அவங்க வாயின் வழியா சொல்லும் பொழுது அதை கேட்கிற வண்ணமா தான் புதிய ஏற்பாடு இருக்கு. பழைய ஏற்பாடு மட்டும்தான் தோல் சுருள் வண்ணத்துல அவங்க கிட்ட இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கும் சொல்லும் பொழுது, பவுல் சொல்லும் பொழுதும் அப்போலோ சொல்லும் பொழுதும் அந்த பெரையான்கள் காரியம் இவ்வாறு இருக்கிறதான்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஏற்பாட்டு தோல் சுருளை எடுத்து பார்த்து அவங்க அறிந்து கொள்றாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம கிட்ட இன்னைக்கு தேதிக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகமும் இருக்கு, புதிய ஏற்பாடு புத்தகமும் இருக்கு, அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தைகளுமே எல்லாமே எழுத்து வடிவில் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கும் நம்மள அநேக பேரு தேவனை அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 புக்கும் இருந்தும் அது ஆராய மனது இல்லாம இருக்கிற தோட்டு மட்டும்தான். யாராவது ஒருத்தர் சொல்லணும், ஆனா சொன்னாலுமே கூட அது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமா இருந்தா அந்த பரிச்சயத்தின் காரணமாக இந்த வஞ்சனையில் வஞ்சிக்கப்பட்டு நம்ம வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு சரியான ஒரு மனது இல்லாம இருக்கிறோம், தேவன் கிட்ட செல்றதுக்கான எண்ணம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ நம்ம இன்னைக்கு இந்த பரிச்சயத்தின் வஞ்சனையை நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இதுக்கான அநேக உதாரணங்களை நம்மளுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் 2ல இருந்து சேர்த்து நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு குற்றமும் இல்லை, இன்ஃபாலிபிலிட்டி. இன்னைக்கு கூட ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் இந்த இன்ஃபாலிபிலிட்டின்ற வேர்டை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அது போப்பை குறிக்கிற ஒரு வார்த்தையா அவங்க அறிவிச்சாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு தப்பும் செய்யக்கூடாத ஒரு இடத்துல போப் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். அது எல்லாமே வந்துட்டு பரிச்சயத்தின் காரணமாக
இருக்கிற ஒரு வஞ்சனையில் அகப்பட்டு இருக்கிறது தான். ஆணவம் இதனாலதான் வருது. தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் பரிச்சயத்தின் காரணமா தான் வருது. கீழ்ப்படியாமை அதனாலதான் வருதுன்னு நம்ம பார்த்தோம். காரியத்தின் அந்த அவங்களுடைய வேலையின் துஷ்பிரயோகத்தை அவங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம். பிரமாணங்களை மறக்கிறத பார்த்தோம். இச்சை உள்ளவர்களால் அதை ஆக்குதுன்றதை பார்த்தோம். அறியாமையில அவங்கள தள்ளி தேவன் அவங்களை விட்டு விலகினதே அறியாமல் ஒவ்வொருத்தரும் செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். அவிசுவாசிகளாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றக்கூடியதா இருக்கிற நாசரேத் ஊர்ல தேவனுடைய சொந்த ஊரு அவருடைய இருந்துமே அவரை பத்தி தெரியுன்ற காரணத்துக்காக மட்டுமே அவங்க அவிசுவாசிகளாவே இருந்துட்டாங்க. மாயக்காரர்களாக ஆக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேத பாரகர்கள் அவங்களுக்கு தெரிந்த வசனங்களை வைத்து அவங்க அதை தேவன் சொல்றபடி இருக்குதான்னு அதை ஆராய்ந்து பார்க்க அவங்க தவறிட்டாங்கன்றதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த லவோதிக்க சபைக்கு தேவன் நம்முடைய இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த லவோதிக்க சபைக்கு தேவன் சொல்லும் பொழுது, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறவர்களை என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவன் தயாரா இருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியல, எனக்கு கத்துக் கொடுங்கன்ற எண்ணம் கொண்டவர்களா இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இதுக்கான எப்படி இதை நம்ம ஓவர் கம் பண்றது? இதே வேத புத்தகத்துல பலர் இந்த வஞ்சனையிலேருந்து வெற்றி சிறந்து அவங்க எப்படி இதுல இருந்து ஓவர் கம் பண்ணாங்க, எஸ்பெஷலி இந்த பரிசயத்தின் வஞ்சனையை எப்படி வெற்றி சிறந்தார்கள்னு சொல்லிட்டு நம்ம வரும் வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு பிரேயரோட கூட நம்ம இந்த இதை முடிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் தேவனே, உமக்கு கொடான கொடி சோஸ்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உங்ககிட்ட இன்னைக்கு பணிவோடையும் தன்னடக்கத்தோடையும் நாங்கள் எல்லாரும் வருகிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும், அவங்க குடும்பங்கள் எல்லாரையும் ஏசப்பா உமது கரத்துல ஒப்படைக்கிறேன். உமது நாமத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. ஒவ்வொரு நாட்களிலுமே ஏசப்பா நாங்கள் எங்கள் பாவத்தை நாங்கள் அதை அலட்சியம் பண்ணாம அதை தொடர்ந்து உங்ககிட்ட கொண்டு அதுல நாங்கள் தவறி இருந்தோம்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாக, மனம் திரும்புகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள். அந்த பழக்கங்கள் எங்களை விட்டு நீங்கி எங்கள் இதயங்கள் ஆழமாக சுத்தம் பண்ணப்படும்படியாக நீங்கள் எங்களை சுத்திகரியும் எங்கள் தகப்பனே. நாங்கள் உங்களை மறந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. எங்களுக்கான காரியங்களை நாங்கள் செய்துவிடும் இடத்தில் நாங்கள் என்னைக்குமே தொடர்ந்து இருந்து விடக்கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு தொடர்ந்து நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிற நாட்கள், வீழ்ந்திருக்கிற நாட்கள் எல்லாமே கவும் உங்களும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு வழிமுறையிலும் ஏசப்பா உங்கள் சத்தியத்தின் வாழ்வு எங்கள் மனதை நிறைத்ததாய் மாற்றும்படியாக நீங்க செய்யுங்க. உமது ஆவியின் மூலயமாக ஏசப்பா எங்களின் வார்த்தைகளிலும் எங்கள் செயல்களும் எப்பொழுதும் நிரம்பி வழியட்டும். உம்முடைய சிந்தனைகளும் செயல்களையும் ஏசப்பா எங்களுக்குள் நீ நிறுவுங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சிந்தனை, சொல், செயல், எண்ணம் எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. நீ எங்களை எடுத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏசப்பா உமக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அனைவரும் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இங்க பரிச்சயத்தின் காரணமாக இந்த வஞ்சனைக்குள் நாங்கள் கொஞ்சம் கூட சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்க எங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் தொடர்ந்து மனதில் நிறுத்தி நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்கள் நேசத்திற்கு எப்போதும் ஏற்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீங்க வழி செய்யும் அப்பா. உங்களிடம் முழு நம்பிக்கையோடும் முழு மன்னிச்சையோடும் நாங்கள் இருந்து எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.